இறப்புக்குப் பிறகு என்ன நடக்கும்? அன்பானவர்களே, வணக்கம். நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியவர்கள். ஆனால் ஒரு கேள்வி மனித மனதில் எப்போதும் இருக்கிறது. உடல் இறந்துவிட்டால் அதுவே எல்லாம் முடிவா, அல்லது அதற்கு பிறகும் ஏதாவது இருக்கிறதா? இந்த கேள்விக்கு பதில் தேடிக்கொண்டே மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிந்தித்து வருகின்றனர். ஆன்மா பழமையான ஆன்மீக நூல்கள் கூறுவது என்னவென்றால், மனிதன் இரண்டு விஷயங்களால் ஆனவன்: உடல், ஆன்மா. உடல் என்பது மண்ணால் ஆனது. ஒரு நாள் அது அழியும். ஆனால் ஆன்மா அழிவதில்லை, அது நிரந்தரமானது. உடல் என்பது ஒரு ஆடையைப் போல. ஒரு நாள் அந்த ஆடை பழுதாகிவிட்டால் நாம் அதை மாற்றுவோம். அதே போல ஆன்மா ஒரு உடலை விட்டுவிட்டு மற்றொரு நிலைக்கு செல்கிறது என்று கூறப்படுகிறது. மரணம் என்பது முடிவு அல்ல என்று பல ஆன்மீக ஞானிகள் கூறியுள்ளனர். அது ஒரு மாற்றம், ஒரு பயணத்தின் அடுத்த கட்டம். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் அது அழிந்து விடவில்லை, அதிலிருந்து ஒரு புதிய மரம் உருவாகிறது. அதேபோல் மரணம் என்பது வாழ்க்கையின் மாற்றம். கர்ம விதி. மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது செயல்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் ஒரு நல்ல விளைவு இருக்கும். அதேபோல் தீய செயல்களுக்கு தீய விளைவு இருக்கும். இதையே கர்ம விதி என்று கூறுகிறார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்தால் அவன் மனதில் அமைதி இருக்கும். அவன் வாழ்க்கையும் அடுத்த பிறப்பும் நல்லதாக இருக்கும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. வாழ்க்கையின் உண்மை. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. செல்வம், புகழ், அதிகாரம் இவையெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் நாம் செய்த நல்ல செயல்கள் மட்டும் எப்போதும் நிலைத்து நிற்கும். அதனால்தான் ஞானிகள் கூறுகிறார்கள், நல்ல மனம் கொண்ட வாழ்க்கை வாழுங்கள். ஆழமான சிந்தனை வரிகள். உடல் தற்காலிகம், ஆன்மா நிரந்தரம். மரணம் பயமல்ல, அது ஒரு மாற்றம். நல்ல வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் மரணத்தை பயப்பட மாட்டான். மனிதன் விட்டுச் செல்லும் மிகப்பெரிய செல்வம் நல்ல பெயர். வாழ்க்கை குறுகியது, ஆனால் நல்ல செயல்களின் நினைவு நீண்டது. அன்பானவர்களே, இறப்புக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை முழுமையாக யாராலும் அறிய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம்: நல்ல வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம். நாம் செய்யும் நல்ல செயல்கள் இந்த உலகத்திலும் நம்முடைய ஆன்மாவுக்கும் அமைதியை தரும். உங்கள் கருத்து என்ன? இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா?